தமிழகம் புதுச்சேரி ஆரோவில்லை ஒட்டிய குயிலாப்பாளையம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தாதா மணிகண்டன். கொலை முயற்சி உள்ளிட்ட 26 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. பிரபல ரவுடியான இவர் சிறையில் இருந்து வரும் நிலையில் சமீபத்தில் பரோலில் வீட்டுக்கு வந்து மீண்டும் சிறை திரும்பியுள்ளார். இதற்கிடையில் அவர் குடும்பத்துடன் நேரம் ஒதுக்கியது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு கவனம் பெற்றுள்ளார். இந்த வீடியோ இளம் தலைமுறையினருக்கும் இளைஞர்கள் வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி கவனம் பெற்றுள்ளது. வணக்கம், நான் மணிகண்டன் பேசுகிறேன். என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் எனக்கு 15 நாள் பரோல் விடுப்பு கொடுத்தாங்க. இந்த 15 நாள் பரோல் விடுப்பில் நான் என்னோட தொலைஞ்சு போன அத்தனை சந்தோஷங்களையும் மீட்டெடுத்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு, அப்படி ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லை, சிறையிலேருந்து வெளியில் குடும்பத்து கூட இருக்கக்குள்ள தான் வாழ்க்கையோட அருமை எனக்கு என்னன்னே தெரியுது. குடும்ப தலைவனாக என் வாழ்க்கையை தொடங்கினேன். இத்தனை ஆண்டுகள் சிறையில் என் இளமையை தொலைத்ததை எண்ணி வெட்கி தலை குனிகிறேன். ஒரு நிமிடம் கோபத்தால் 27 ஆண்டுகள் சிறை தண்டனை. 1/4 நூற்றாண்டுகள் என் வாழ்க்கையில் காணாமல் போனது. வன்முறை என்றுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது, பகையும் தீராது. பகை என்பது ஒரு மனிதனுக்கு இழப்பை மட்டுமே தரும். இதை புரிந்து கொள்ள எனக்கு 27 ஆண்டுகள் தேவைப்பட்டது. எவ்வளவு பெரிய மாவீரனாக இருந்தாலும் அவனது வீரமும் ஒரு நாள் முற்று பெறும். கத்தியும் இரத்தமும் இளைஞர்களை சிறை கொட்டகைக்குள் தள்ளி இளமையை உணவாக எடுத்துக்கொள்ளும். 20 வயதில் சிறைக்கு சென்ற நான் இன்று 48 வயது வரை சிறை கொட்டகைக்குள் எதிர்காலத்தை தேடி அடைபட்டு கிடக்கின்றேன். வாழ்க்கை ஒரு முறைதான். இனி எங்கு தேடினாலும் இழந்த இளமையும் தொலைந்த வாழ்க்கையும் எப்போதும் என்னால் மீட்டெடுக்க முடியாது. இளைய தலைமுறை இளைஞர்களே, நீங்கள் வீட்டிற்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கும் நம் நாட்டிற்கும் மிகப்பெரிய முதுகெலும்பு நீங்கள். நம் நாட்டில் வாழ எவ்வளவோ நல்ல வழிகள் இருக்கிறது. அதில் ஒன்றை தேர்ந்தெடுங்கள். உலகிலேயே நம்முடைய சிறந்த முதல் ஆசான், நல்ல வழிகாட்டி எல்லாம் நம் தாய் தந்தை தான். என்றுமே தன் பிள்ளைகளுக்கு கெட்டதை சொல்லித்தர மாட்டார்கள். ஒரு தந்தை திருடனாக இருந்தாலும் தன் பிள்ளையை டாக்டராகவோ வக்கீலாகவோ இன்ஜினியராகவோ உருவாக்கவே ஆசைப்படுகிறார். இன்று என்னோட பரோல் விடுப்பை முடித்து கொண்டு என் குடும்பத்தை பிரிந்து கனத்த இதயத்துடன் சிறை கொட்டகைக்குள் அடைபட கிளம்பிவிட்டேன். இனி ஒரு காலம் குற்ற சம்பவத்தில் ஈடுபடாமல் திருந்திய மனிதனாக என் மனைவி பிள்ளைக்காக வாழவே ஆசைப்படுகிறேன். நன்றி. பரோலில் வந்த இந்த 15 நாளில் என் பிள்ளைங்க கூட விளையாட இருந்து, அன்பை பரிமாறிருந்து, என் மனைவிக்கு நல்ல ஒரு கணவனாக இருந்தது. எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. எவ்வளோ பெரிய கொடூர குற்றவாளியாக இருந்தாலும் தன்னோட குடும்பம் அந்த கொடூர குற்றவாளியை மாற்றிடும்ன்றது நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். ஆனால் என்னை போல ஒருத்தவங்களை ஒரு குடும்பம் என்னை இந்த அளவுக்கு மாற்றிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி வரும் காலங்களில் என் மனைவிக்காகவும் என் பிள்ளைங்களுக்காகவும் வாழ ஆசைப்பட்றேன். வாழறதுக்கு வழி கொடுங்க.